بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، وأصلي وأسلم على أشرف الأنبياء وسيد المرسلين محمد بن عبد الله سيد الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ்வின் பேரருளினால் வளமை போன்ற இன்றைய தினத்திலும் புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட நல்ல பல அறிவுரைகளை, சிறந்த செய்திகளை எமது தாய்மொழியில் கேட்டு செல்லக்கூடிய வாய்ப்பை வல்லவன் அல்லாஹு தஆலா நமக்கு அருள் இருக்கின்றான். ஹுத்பா பேருரையின் ஆரம்பத்தில் ஒரு முன்னுரையாக இதற்கு முன்னாலும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. இதே முன்னுரையை ஹதீப் அவர்கள் அவருடைய உரையின் ஆரம்பத்தில் எடுத்து வைத்தார். அதிலே இப்ன ஆதம் அஹ்பிப் மன் ஷஅத ஃபஇன்னக முஃபாரிகு, ஆதமுடைய மகனே, நீ உலகத்தில் வாழும் காலத்தில் நீ நாடியவர்களை நேசிக்கலாம், ஆனால் அவரை விட்டும் நீ பிரிக்கப்படுவாய், அல்லது நீ அவரை விட்டும் பிரிந்து சென்று விடுவாய். வஅமல் மா ஷஅத ஃபஇன்னக முலாகீஹ், நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், அதனுடைய வினையை நாளை மறுமையில் நீ சந்திக்க இருக்கின்றாய். வகுன் கமா ஷஅத ஃபகமா ததீனு துதான், நீ விரும்பிய விதத்தில் வாழ்ந்து கொள்ளலாம். நீ எவ்வாறு மக்களை வழிநடத்துகின்றாயோ அதே போன்றுதான் ஜனங்கள் உன்னையும் வழிநடத்த இருக்கின்றார்கள். நீ செய்யக்கூடிய செயலின் இனத்திலிருந்து தான் உனக்கு கூலி வழங்கப்படும். அதே நேரத்தில் நன்மைகள் மறக்கடிக்கப்பட மாட்டாதே, பாவங்கள் அழிந்துவிட மாட்டாதே. இறைவன் உறங்காமல் அவைகள் அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றான். உனது வாழ்க்கையில் ஏதாவது சிரமங்களை நீ சந்தித்த பொழுதே நீ உனது உள்ளத்தை பரீட்சித்து பார். அல்லாஹ் உனக்கு தந்திருக்கக்கூடிய பேருபகாரங்கள் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கலாம், அல்லது நீ ஏதாவது தவறுகளை செய்து கொண்டிருப்பாய். அதை சீர் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பையும் நன்மையையும் நீ அடைந்து கொள்ளென்ற ஒரு சிறந்த முன்னுரைக்கு பின்னால் தலைப்புக்குள்ளே ஹதீப் அவர்கள் வருகின்றார்கள். ஒரு நீண்ட தலைப்பாக இருந்த பொழுதிலும் காலத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு தலைப்பு சோர்களே, ஜப்ருல் ஹவாத்திர், உடைந்து போன நொந்து போன உள்ளங்களை நிவர்த்தி செய்வதே, அந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் வழங்குவதே என்ற ஒரு சிறந்த ஒரு தலைப்பை தான் இன்றைய ஹுத்பா பேருரையில் ஹதீப் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். செலவாதம் மிகைத்திருக்கக்கூடிய இந்த காலத்தில், சுயநலத்துடன் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுகத்தில், பிற நலனை மறந்து மனிதர்கள் இந்த உலக மோகத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில், மற்றவர்களை பற்றி, தன்னுடைய சகோதர சகோதரிகளை பற்றி, தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய கூட்டத்தை பற்றி, மூமினான இறை விசுவாசிகளை பற்றி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குறை நிறைகள், அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய அநியாயங்கள், அவர்கள் சுமந்திருக்கக்கூடிய கடன்கள், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்கள், இவைகளிலே பங்கெடுப்பதே, அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதே மிக முக்கியமான ஒரு விடயமாக மார்க்கம் வலியுறுத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்ற சோர்களே. ஆகவே இந்த இடத்திலே ஜப்ருல் ஹவாத்திர், உள்ளங்களை சமாதானப்படுத்துவதே, அவைகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை நீக்கி விடுவது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அரபியிலே ஜபீரா என்று சொல்லுவார்கள். இந்த பெண்டேஜ் போடுவோமா இல்லையா, அதாவது உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில் காயம் ஏற்பட்டு விட்டால் ஒரு கட்டு போடுவோமே, அதுக்கு ஜபீரா என்று சொல்லுவார்கள். அந்த உடைந்த எலும்புகளை சேர்த்து விடுவதற்காக வேண்டி, அந்த புண்ணை அப்படியே அந்த காயத்தை நீக்குவதற்காக வேண்டி போடக்கூடிய அந்த கட்டுக்கே ஜபீரா என்று சொல்லுவார்கள். அதே போன்றுதான் சோர்களே, உடைந்த நொந்து போன இந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் சொல்லி, அந்த உள்ளங்களை அப்படியே நிவர்த்தி செய்து, அந்த உள்ளங்களில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கி விடுவதற்கு ஜப்ருல் ஹவாத்திர் என்று சொல்லி அரபியிலே சொல்லுவார்கள். ஆகவே இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அழகிய திருநாமங்களிலே ஒன்றுதான் ஜப்பார். இதற்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றது. கஹார் என்று சொன்னால் அடக்கி ஆளக்கூடியவன், ஜப்பார் என்று சொன்னால் மகத்துவம் மிக்கவன், வல்லமை மிக்கவன் என்ற கருத்தும் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஜப்பாருக்கு இன்னொரு மீனிங் கொடுக்கின்றார்கள் அறிஞர்கள். ஜப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் உடைந்த நொந்து போன உள்ளங்களை அல்லாஹு தஆலா சமாதானப்படுத்துகின்றான், அவர்களுக்கு ஆறுதல் வழங்குகின்றான், அவர்களை அரவணைத்துக் கொள்கின்றான் என்ற கருத்தும் அங்கே கொடுக்கப்படுகின்றது. ஆகவே அந்த இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா
அவனுடைய இந்த தன்மையின் மூலமாக, இந்த சிவத்தின் மூலமாக என்ன செய்கின்றான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா? நோய்வாய்ப்பட்ட நோயாளிக்கு ஆறுதல் கொடுத்து அவனுடைய நோயிலே இருந்தே அவனை நீக்கி எடுக்கின்றான். அதே போன்று சிரமப்பட்டவர்களை அவர்களுடைய சிரமங்களில் இருந்து, கஷ்டங்களில் இருந்து மீட்டெடுக்கின்றான். தேவைகளை நிறைவேற்றுகின்றான். கஷ்டவாளிகளுக்கு ஆறுதலை வழங்குகின்றான். கடன்களை அல்லாஹு தஆலா நிறைவேற்றுகின்றான். ஆகவே இவைகள் அனைத்தும் அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஜப்பார் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே உள்வாங்கப்படக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு சிறந்த ஈமானிய பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு குர்ஆனிலே மிக பெரும் வழிகாட்டல்கள் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய அந்த நட்பண்புகளிலே இந்த பகுதிக்கு ஒரு பகுதியை, இந்த நற்குணத்துக்கு ஒரு பெரும் பகுதியை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்திலே இருந்து ஹத்தீப் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தங்களுடைய சகோதரர்கள் ஒன்றிணைந்து ஒரு பாலம் கிணற்றிலே தள்ளிவிடுவதற்காக வேண்டி உத்தேசிக்கின்றார்கள், முடிவெடுக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த யூசுப் எப்பேற்பட்ட ஒரு திண்டாட்டத்திலே, சிரமத்திலே, கஷ்டத்திலே இருந்திருப்பார்கள். ஆகவே அந்த நொந்து போன உள்ளத்துக்கு ஆறுதல் வழங்கும் விதத்திலே யூசுஃபுக்கு அல்லாஹு தஆலா கட்டளை இடுகின்றான். அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு செய்தியை போட்டு விடுகின்றான். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஃபலம்மா ذهبوا به, அந்த யூசுஃபை அவர்கள் அழைத்து சென்று وَأَجْمَعُوا أَنْ يَجْعَلُوهُ فِي غَيَابَةِ الْجُبِّ, பாலும் கிணற்றிலே அவரை தள்ளிவிடுவதற்கு அவர்கள் ஏகமனதாக முடிவெடுத்த பொழுது வஅவ்ஹைனா இலைஹி, அந்த யூசுஃபுக்கு நாங்கள் வஹீயின் மூலமாக சொல்லிவிட்டோம், லதுனப்பிஅன்னஹும் பிஅம்ரிஹிம் ஹாதா வஹும் லா யஷ்உரூன், பிற்காலத்திலே இந்த நிகழ்வின் முடிவிலே ஒரு தருணத்திலே யூசுஃபே, இந்த நிகழ்வு பற்றி, அவர்கள் செய்த இந்த சூழ்ச்சி, இந்த அநியாயம், இந்த அக்கிரமத்தை பற்றி அவர்கள் உங்களை அறிந்து கொள்ளாத நேரத்திலே நீங்கள் சொல்ல இருக்கின்றீர்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல்! சிரமமான ஒரு கஷ்டமான ஒரு நிலையிலே அல்லாஹு தஆலா அந்த யூசுஃபுடைய உள்ளத்துக்கு ஆறுதல் வழங்குகின்றான். இதுதான் முதலாவது பகுதி. இதனுடைய இறுதியிலே, இந்த செய்தியுடைய இறுதியிலே, நீங்கள் அவர்கள் செய்த இந்த அநியாயத்தை பற்றி அவர்களுக்கு நீங்கள் உணர்த்துவீர்கள். அந்த நேரத்திலே உங்களை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள், உங்களை அறிய மாட்டார்கள். சம்பவத்தை நீங்கள் படித்திருக்கின்றோம். யூசுப் அந்த எகிப்தின் கருவூலங்களுக்கு மிக பெரும் பொறுப்புதாரியாக வந்த நேரத்திலே இவர்கள் என்ன கேட்டு வருகின்றார்கள்? உதவி கேட்டு வந்த நேரத்திலே என்ன செய்கின்றார்கள்? அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்ட முறையை பார்த்து இறுதியிலே அந்த யூசுப் சொன்னார்கள், இவ்வாறு என்னுடன் நீங்கள் நடந்து கொண்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? மறந்து விட்டார்கள், காலம் கடந்து விட்டது. ஆனால் அநியாயக்காரர்கள் சில பொழுது அநியாயங்களை மறந்து விடுவார்கள். அநியாயம் செய்யப்பட்ட, அநீதி இழைக்கப்பட்டவர்கள், அதே போன்று அவைகளை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஒரு பொழுதும் அவைகளை மறந்து விட மாட்டான். ஆகவே யூசுஃபுடைய உள்ளத்துக்கு மிக பெரும் ஆறுதலை அல்லாஹு தஆலா போட்டு விடுகின்றான். அதே போன்று நீங்கள் பார்க்கின்றீர்கள் சோர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் அந்த ஃபிரௌனுடைய கெடுபிடிகளில் இருந்து, அந்த அக்கிரமங்களில் இருந்து தன்னுடைய பிள்ளையை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நைல் நதியிலே அந்த குழந்தையை ஒரு பெட்டகத்திலே போட்டு அப்படியே கைவிட்ட நேரத்திலே அல்லாஹு தஆலா அந்த தாயுடைய உள்ளத்திலே ஒரு உதிப்பை போடுகின்றான். ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி கை தகர்ர ஐனுஹா வலா தஹ்சன் வலிதஅலம அன்ன வஅதல்லாஹி ஹக்குன் வலக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். அந்த மூசாவை நாங்கள் தன்னுடைய தாய்க்கு திருப்பி கொடுத்தோம். போடக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா சொன்னான், என்ன செய்யறது? நீங்கள் கவலைப்படாமல், பயப்படாமல் நீங்கள் அப்படியே அந்த பெட்டகத்திலே விட்டு விடுங்கள், நாங்கள் உங்களுக்கு அந்த மூசாவை திருப்பி அளிப்போம், திருப்பி கொண்டு வந்து சேர்ப்போம். அல்லாஹு தஆலா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி சொல்லுகின்றான், ஃபரதத்னாஹு இலா உம்மி, மூசாவை தன்னுடைய தாயின் பக்கம் நாங்கள் மீட்டி கொடுத்தோம். கை தகர்ர ஐனுஹா, அந்த குழந்தையின் மூலமாக தன்னுடைய கண்குளிர்ச்சி அடைவதற்காக வேண்டியும், வலா தஹ்சன், கவலைப்படாமல் இருப்பதற்காக வேண்டியும், வலி தஅலம அன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹு தஆலாவுடைய வாக்கு உண்மை என்பதை அவள் உறுதியாக நம்பிக்கொள்வதற்காக வேண்டியும், வலக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன், மனிதர்களே அதிகமானவர்கள் இந்த யதார்த்தங்களை, இந்த உண்மைகளை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டு மதீனாவுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே எவ்வளவு ஒரு உடைந்த மனதுடன், எவ்வளவு ஒரு கவலையுடன் நபி அவர்கள் பிரிகின்றார்கள். அந்த மக்காவுடைய மண்ணை பார்த்து பேசுகின்றார்கள், வல்லாஹ் இன்னகி லஅஹப்பு அர்தில்லாஹி இலல்லாஹ் வ அன்னகி லஅஹப்பு அர்தில்லாஹி இலை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த பூமியிலே இருக்கக்கூடிய இடங்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடமாக நீ இருக்கின்றாய், எனக்கும் விருப்பமான இடமாக இருக்கின்றாய். வலவுலா அன்ன கௌமகி அஹ்ரஜூனி மா ஹரஜ்து மின்,
ஆனால் உனக்கு மேலால் வாழக்கூடிய இந்த ஜனங்கள் நாங்கள் இங்கே இருப்பதை விரும்பவில்லை, அவர்கள் எங்களை வெளியேற்றிடாவிட்டால் நிச்சயமாக இந்த மண்ணிலே இருந்து நான் வெளியேறி இருக்க மாட்டேன் என்ற அந்த உடைந்த உள்ளத்துடன் கவலையுடன் நபி அவர்கள் பிரிகின்றார்கள். அல்லாஹு தஆலா ஆறுதல் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன், குர்ஆனை உங்களுக்கு கட்டாயமாக கொடுத்த அந்த ரப் இருக்கின்றானே, லராத்துக இலா மஆத். இதுக்கு பல தஃப்சீர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒன்றுதான் லராத்துக இலா மஆத், மீண்டும் ஒரு முறை அந்த மக்காவுக்கு உங்களை அல்லாஹு தஆலா திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பான். ஒரு சில காலங்களிலே அந்த மக்காவை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை நபிக்கு அல்லாஹு தஆலா அளித்தான். வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கொடுப்பான், நீங்கள் திருப்தி காணும் வரை, நீங்கள் பொருந்திக் கொள்ளும் அளவுக்கு, நீங்கள் திருப்திப்படும் அளவுக்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றான். அதே போன்றே இன்னொரு வசனத்தை பார்க்கின்றோம் சோர்களே. அல்லாஹு தஆலா நிர்பந்தத்துக்கு ஆளாகிய அடியார்களை பற்றி, மூமின்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா கேட்கின்றான், அம்ம யுஜீபுல் முஃதர்ர இதா தஆ வ யக்ஷிஃபுஸ் ஸூ, அம்ம யுஜீபுல் முஃதர்ர இதா தஆ, நிர்பந்தத்துக்கு உள்ளான மனிதன் அழைக்கக்கூடிய நேரத்திலே யார் அவனுடைய அழைப்புக்கு பதில் கொடுப்பது? அல்லாஹ்வை என்று வேறு யாரினால் அவனுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கலாம்? அவனுடைய அந்த கஷ்டத்தை யாரினால் நீக்கிவிடலாம் என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அதே போன்றே சஜதா, 2 சுஜூதுகளுக்கு இடையிலே தொழுகையிலே நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு நீண்ட துஆ இருக்கின்றதா இல்லையா? அந்த துஆவில் என்ன சொல்லுகின்றோம்? ரப்பிக்ஃபிர்லி, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக, வர்ஹம்னி, எனக்கு அருள் செய்து விடுவாயாக, வஜ்புர்னி, இந்த இடத்திலையும் ஜபர் என்று சொல்லுகின்றோம், வஜ்புர்னி, என்னுடைய உள்ளத்தை நீ சமாதானப்படுத்தி விடுவாயாக, எனக்கு ஆறுதல் வழங்கி விடுவாயாக, பல கஷ்டங்களுடன் பல சிரமங்களுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இவைகளை நிவர்த்தி செய்து விடுவாயாக, வர்ஃபஅனி, என்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுவாயாக, வர்ஸுக்னி, எனக்கு ரிஸ்க் அளித்து விடுவாயாக, வஹ்தினி வஆஃபினி, எனக்கு நேர்வழி காட்டி ஆஃபியத்தையும் கொடுத்து விடுவாயாக. இம்மை மறுமையுடைய எல்லா தேட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு அழகிய துஆ. அதில் ஒரு பகுதி தான் எங்களுடைய உள்ளங்களுக்கான ஆறுதலையும் அந்த நிவர்த்தியையும் அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் கேட்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நட்பண்பை எங்களுக்கு பல ஹதீஸ்கள் மூலமாக வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஒரு நீண்ட ஹதீஸில் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குரபி துன்யா, யாராவது ஒரு மனிதன் தன்னுடைய மூமினான ஒரு சகோதரனுடைய சிரமத்தை கஷ்டத்தை இந்த உலக வாழ்க்கையிலே நீக்கிவிட்டால், நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா, நாளை மறுமையுடைய ஒரு சிரமத்தை அவனை விட்டு அல்லாஹு தஆலா போக்கி விடுவான். உலகத்திலே, இந்த அற்பமான உலகத்திலே ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நீக்கிவிட்டால் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய சன்மானம் என்ன? நாளை மறுமையின் சிரமங்கள். எவ்வளவு பெரிய சிரமங்கள் சோர்களே, மிக பெரும் அமளிதமளிகள், அவைகளிலே ஒன்றை அல்லாஹு தஆலா இவனை விட்டு நீக்கி விடுவான். அதே போன்றே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், வமன் யஸ்ஸர அலா முஹ்ஸின் யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা, யார் ஒரு மனிதன் தன்னுடைய பிற சகோதரனுடன் இலகுவாக நடந்து கொள்கின்றானோ, கொடுத்த கடனை அவன் அப்படியே தாமதப்படுத்துகின்றான் அல்லது அதிலே ஒரு பகுதியை விட்டுக் கொடுக்கின்றான், இந்த முறையிலே ஒரு தன்னுடைய பிற சகோதரனுடன் இலகுவாக நடந்து கொள்கின்றான் என்று சொன்னால், யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা, இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவனுடன் நல்ல முறையிலே இலகுவான முறையில் நடந்து கொள்கின்றான். வமன் சதர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுடைய குறையை ஒரு மனிதன் மறைத்து விட்டான் என்று சொன்னால், சதரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, இம்மையிலும் மறுமையிலும் அவனை அல்லாஹு தஆலா மறைத்து விடுகின்றான். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்த் மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீ, ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான். முஸ்லிமிலே, சஹீஹ் முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவாக இருக்கின்றது. இன்னும் ஒரு ஹதீஸ் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் சுரூருன் துத்ஹிலுஹு அலா முஸ்லிம், ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய உள்ளத்திலே போடக்கூடிய ஒரு சந்தோஷம். அவனுக்கு ஒரு குழந்தை கிடைத்திருக்கின்றது, தகவல் கிடைக்கின்றது, அவனுக்கு ஒரு நற்செய்தி அனுப்புவது, அவனுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைத்திருக்கின்றது, அவனுக்கு நற்செய்தி சொல்லுவது. ஆகவே அவன் ஒரு விருந்துக்கு அழைக்கின்றான், அவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அந்த விருந்திலே பங்கேற்கின்றான். ஆகவே ஒரு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல்களிலே ஒன்றுதான் மூமினான ஒரு சகோதரனுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை போட்டு விடுவது. சுப்ஹானல்லாஹ். சொல்லிவிட்டு நபி அவர்கள் அந்த ஹதீஸில் சொல்லுகின்றார்கள், அவ் தக்ஷிஃபு அன்ஹு குர்பத்தன், அல்லது அவனுடைய ஒரு சிரமத்தை அவனை விட்டு நீக்கி விடுவது, அவ் தத்ருது அன்ஹு ஜூஅன், அல்லது பசியிலே பட்டினியிலே இருந்து அவனை பாதுகாத்து விடுவது, அவ் தக்தி அன்ஹு தைனா, அவன் பட்டிருக்கக்கூடிய சுமந்திருக்கக்கூடிய கடனை அவனை விட்டும் அப்படியே அடைத்து விடுவது. இது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய அமல்கள். அந்த ஹதீஸை தொடர்ந்து நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், வல அன் அம்ஷிய மா அஹின் ஃபீ ஹாஜத்தின், என்னுடைய ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடன் நான் நடந்து செல்லுவதே எனக்கு எந்த அளவு விருப்பத்துக்குரியது என்று சொன்னால், அஹப்பு இலைய மின் அன் அதகிஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் யானி மஸ்ஜித் அல் மதீனத்தி ஷஹரா, என்னுடைய பள்ளியாகிய இந்த மஸ்ஜிது நபவியிலே ஒரு மாதம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி இபாதத்துடன்
இஅ்திகாஃப் இருப்பதை விட ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நடந்து செல்வது எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது. இன்னும் ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கின்றது, வமன் மஷா மா அஹீஹி ஃபீ ஹாஜத்தின் ஹத்தா யுஸ்பிதஹா லஹு அஸ்பத்தல்லாஹு கதமஹு யௌம தஸூலுல் அக்தாம். யார் ஒரு மனிதன் தன்னுடைய பிற சகோதரனுடைய தேவையை, அவன் இழந்த ஒரு உரிமையை அவனுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அவனுடன் செல்லுகின்றானோ, அதை அவனுக்கு பெற்றுக் கொடுக்கும் அளவுக்கு பெற்றுக் கொடுக்கும் வரைக்கும் அவன் காத்திருக்கின்றானோ, நாளை மறுமையிலே பாதங்கள் எல்லாம் சிதறக்கூடிய நேரத்திலே, பாதங்கள் எல்லாம் அதாவது வழுக்கிவிடக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் இவனுடைய பாதத்தை பலப்படுத்துகின்றான். சுப்ஹானல்லாஹ், மஹ்ஷரிலே இவனுடைய பாதங்களை அல்லாஹு தஆலா பலப்படுத்துகின்றான். அதே போன்று சோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹிஜ்ரத் சென்ற முஹாஜிர்கள், மக்காவாசிகளிலே வறிய சஹாபாக்கள் ஒரு முறைப்பாடு வைக்கின்றார்கள். அடிக்கடி இந்த ஹதீஸை கேட்டிருப்பீர்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், ذهب أهل الدثور بالأجور. இந்த அன்சாரிகளிலே செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் மிகப்பெரிய மகத்தான கூலிகளை, அப்படியே நன்மைகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களை போன்று அவர்கள் தொழுகின்றார்கள், எங்களை போன்று அவர்களும் நோன்பு நோக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடத்திலே பொருளாதாரம் அதிகமாக இருக்கின்றது. அவர்களுடைய தேவை போக மீதம் உள்ளதை அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்து நன்மைகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன சொல்லுவது? நபி அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்துகின்றார்கள். அவலைஸ கத் ஜஅலல்லாஹு லக்கும் மா தஸத்தகூன். உங்களுக்கும் தர்மத்துக்கான வழிகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தவில்லையா? இன்ன பிகுல்லி தஸ்பீஹத்தின் ஸதகா. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹுக்கும் சதகாவுடைய நன்மை எழுதப்படுகின்றது. வகுல்லி தக்பீரத்தின் ஸதகா. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய தக்பீருக்கு தர்மத்தின் நன்மை எழுதப்படுகின்றது. வகுல்லி தஹ்மீதத்தின் ஸதகா. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் சதகாவுடைய நன்மை எழுதப்படுகின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் சதகாவுடைய நன்மை எழுதப்படுகின்றது. நன்மையை ஏவுவதும் சதகா, தீன்மையை தடுப்பதும் சதகா என்று சொல்லி நபியர்கள் சொல்லுகின்றார்கள், வஃபீ புத்இ அஹதிக்கும் சதகா. நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே உங்களுடைய மனைவியுடன் உறவு கொள்வதும் உங்களுக்கு தர்மம் என்று சொல்லி விடுகின்றார்கள். முன்னால் சொல்லப்பட்டவைகள் அனைத்தும் தஸ்பீஹ், தக்பீர், தஹ்லீல், ஓகே. ஆனால் சஹாபாக்களுக்கு இது ஒரு சந்தேகம் அல்ல, இது எப்படி இருக்கலாம்? நபியிடத்தில் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் அயஅதி அஹதுனா ஷஹ்வதஹு வ யகூனு லஹு ஃபீஹா அஜர். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதன் தன்னுடைய உடல் இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய மனைவியிடத்திலே வருகின்றான், இதற்குமா இவனுக்கு சதகாவுடைய நன்மை எழுதப்படுகின்றது? நியாயமான கேள்வியா இல்லையா? நபி அவர்கள் அதுக்கு எப்படி பதில் சொல்லியிருந்தா? ஆம், சொன்னா கேட்கணும் என்று சொல்லியிருந்தா சரிப்பட்டு வராது. நபி அவர்கள் லாஜிக்ல பதில் சொல்லுகின்றார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், தன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய மனைவியிடத்திலே செல்லுகின்றான் ஒரு மனிதன், இதற்குமா இவனுக்கு சதகாவுடைய நன்மை எழுதப்படும்? அப்பொழுது நபி அவர்கள் கேட்கின்றார்கள், மாறி கேட்கின்றார்கள், அரஐதும் லவ் வதஅஹா ஃபீ ஹராம். அதே தன்னுடைய உடல் இச்சையை ஹராமான வழியிலே தீர்த்துக் கொள்வதற்கு அவன் முற்பட்டால் அகான அலைஹி ஃபீஹா விஸர், அதற்காக அவன் குற்றம் பிடிக்கப்படுவானா இல்லையா? வகதாலிக இதா வதஅஹா ஃபில் ஹலாலி கான லஹு அஜர். நியாயம் தானே, அதை ஹலாலான முறையிலே தீர்த்துக் கொண்டால் அவனுக்கு கூலி கொடுக்கப்படும் தானே என்று நபியவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள். அதே போன்றே சிறுவர்களை கூட நபியவர்கள் விட்டுவிடவில்லை. சிறு பிள்ளைகளுடன் கூட அவர்களுடைய உள்ளங்கள் நொந்து போன நேரத்திலே அவர்களை ஆறுதல் படுத்தி அரவணைத்திருக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியவர்களுக்கு 10 ஆண்டுகள் தொடர்ந்து பணிவிடை செய்து வந்த ஒரு நபித்தோழர். அனசுடைய ஒரு சிறிய சகோதரர், தாய் வழி. அனசுடைய தாய் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களை ஏற்கனவே மணந்திருந்தவர்கள் தான் அபூ தல்ஹா அல் அன்சாரி, பிரபலியமான ஒரு சஹாபி. அந்த அபூ தல்ஹாவின் மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு சிறிய ஒரு சகோதரர், தன்னுடைய தாய் வழி சகோதரர். இவர் ஒரு சின்ன பருவத்தில் ஒரு சிட்டுக்குருவி போன்ற ஒரு பறவையை வைத்து விளையாடி கொண்டிருப்பாங்க. அப்போ நபி அவர்கள் வந்த நேரத்திலே எல்லாம் கேட்பார்கள், யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர், எங்க உங்களோட சிட்டுக்குருவின்னு கேட்பாங்க. ஒரு நாள் வந்த நேரத்தில் இந்த சிட்டுக்குருவி அப்படியே செத்து விட்டது. அப்போ நபி அவர்கள் அந்த சிறுவனை, பையனை அப்படியே தழுவி அவனுடைய தலையை தடவி கேட்கின்றார்கள், யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர், என்ன நடந்தது உன்னுடைய சிட்டுக்குருவிக்கு? ஆறுதல் சொல்லுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு பண்பாட்டின் சிகரத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இன்னக லஅலா குலுகின் அதீம். அல்லாஹ் சான்று பகர்கின்றான், நபியே நீங்கள் நட்பண்பின் சிகரத்திலே இருக்கின்றீர்கள், உச்சியிலே இருக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்றே ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிகவும் பிரபல்யமான ஒரு சஹாபி, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் ஜாபிர். அப்துல்லாஹ் இப்னு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களத்திலே ஷஹீதாகி விடுகின்றார்கள். ஒரு நாள் தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிரை காணுகின்றார். ஜாபிர் மனம் உடைந்தவராக இருக்கிறார். ஜாபிரே, உங்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது?
ஏன் இந்த நிலையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள்? அப்பொழுது சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு தெரியும் தானே அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை அப்துல்லாஹ் இப்னு ஹராம் அவர்கள் உஹது போர்க்களத்திலே ஷஹீதாகி விட்டார். அவர் ஒரு கடனை எனக்காக விட்டு செல்லும். அவர் அடைக்காத ஒரு கடன் இருக்கின்றது. அதே போன்றே என்னுடைய சகோதரிகள் அங்கே பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இவர்களை பற்றி நான் கவலையுடன் இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது நபி அவர்கள் அந்த ஜாபிருக்கு ஆறுதல் சொல்லுகின்றார்கள், அலா உபஷ்ஷிருக பிமா லகியல்லாஹு பிஹி அபாக். ஜாபிரே, உங்களுடைய தந்தையுடன் அல்லாஹ் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பது பற்றி உனக்கு சொல்லட்டுமா? قال بلى يا رسول الله. சொல்லுங்கள், உள்ளம் ஆறுதல் படும். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ما كلم الله احدا قط الا من وراء حجابه. அல்லாஹ் தஆலா எந்த ஒரு மனிதனுடனும் திரையின்றி பேசவில்லை. திரையை வைத்து தான் அல்லாஹ் தஆலா பேசி இருக்கின்றான். ஆனால் வஹ்யா அபாக ஃபகல்லமஹு கிஃபாஹா. ஆனால் உன்னுடைய தந்தையாகிய அந்த அப்துல்லாஹ்வை அவர் ஷஹீதானதுக்கு பின்னால் அவருக்கு உயிர் கொடுத்து அவரை எழுப்பி நேரடியாக எந்த திரையும் தடையும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா பேசி இருக்கின்றான். தமன்ன அலைய ஓதை. அப்துல்லாஹ்வே, நீ எதை வேண்டுமென்றாலும் ஆசைப்படு, அதை உனக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் ஒரு ஆஃபர் கொடுத்து விட்டார். யாருக்கே? உன்னுடைய தந்தை அப்துல்லாஹுக்கே. ஜாபிரே என்று சொல்லுகின்றார்கள், قال يا ربي تحييني. எனக்கு உலகத்திலே மீண்டும் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்க வேண்டும். உலகத்துக்கு என்னை மீட்டி அனுப்ப வேண்டும். فأقتل فيك ثانية. மீண்டும் ஒரு முறை உன்னுடைய பாதையிலே நான் உயிர் தியாகம் செய்ய வேண்டும். ஏன்? ஷஹீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்தஸ்தை பார்த்து அவர்கள் பூரித்து போயிருப்பார்கள். எனக்கு மீண்டும் ஒரு முறை அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலாவிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், قال الرب تبارك وتعالى إنه قد سبق مني أنهم لا يرجعون. உலகத்திலே ஒரு தடவை ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் மீண்டும் அவன் எழுப்பப்படுவது மறுமையில் தான். உலகத்துக்கு திருப்பி அனுப்பப்படுவது என்ற நியதி என்னிடத்திலே கிடையாது என்று சொல்லிவிட்டே அந்த ஹதீஸிலே வருகின்றது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய இந்த தந்தையுடைய இந்த விடயத்தில் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்தவர்களை மரணித்தவர்கள் என்று நீங்கள் எண்ணவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. இன்னொரு வசனத்திலே வருகின்றது, வாய்விட்டு சொல்லவும் கூடாது, பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். தங்களுடைய இரட்சகனிடத்திலே அவர்கள் உயிர் வாழுகின்றார்கள், அவர்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுகின்றது. அல்லாஹ் கொடுத்த பேருபகாரங்கள், மிகப்பெரிய பாக்கியங்களை வைத்து பூரிப்புடன் சந்தோஷத்துடன் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த பாக்கியம் கிடைக்காதவர்களை பற்றி கவலைப்படவும் இல்லை. அவர்களுக்கும் மறுமையிலே இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்று அவர்கள் ஆனந்தத்துடன் சந்தோஷத்துடன் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் மரணிக்கவில்லை. உலக வாழ்க்கையிலே மரணித்தவர்களாக கணிப்பீடு செய்யப்பட்டாலும் மறுமை வாழ்க்கையிலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்திலே பச்சை நிற பறவைகளுடைய வயிற்றுக்குள்ளே அவர்களுடைய ரூகளை போட்டு அந்த பச்சை நிற பறவைகள் சுவர்க்கத்திலே அப்படியே நீரருவிகளில் நீரந்தி கொண்டே பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது என்றே சஹீஹ் முஸ்லிமில் இதற்கு விளக்கம் வந்திருக்கின்றது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு தடவை நபி அவர்கள் கேட்கின்றார்கள், யா பிலால் ஹத்திஸ்னி பி அர்ஷா அமலின் அமில்தஹு இன்தக ஃபில் இஸ்லாமி மன்ஃபஅத்தன் ஃபஇன்னி சமிஅத்து அல்லைலத ஹஷ்வன அலைக பைன யதைய ஃபில் ஜன்னah. பிலாலை அழைத்து கேட்கின்றார்கள், பிலாலே, நீ இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் உனக்கு மிகவும் விருப்பமான அமல் என்ன? நேற்று இரவு சுவர்க்கத்திலே நான் நுழைந்தேன். நபியர்கள் கனவுளே கண்டிருப்பார்கள் அல்லது யதார்த்தமாக, நான் சுவர்க்கத்திலே எனக்கு முன்னால் உன்னுடைய கால் சப்தத்தை நான் கேட்டேன். எனக்கு முன்னால் உன்னுடைய கால் சப்தத்தை சுவர்க்கத்திலே கேட்டேன். ஆகவே நீர் மிகவும் விரும்பி செய்து ஒரு அமல் என்ன கேட்கின்றார்கள். அதற்கு அந்த ஹதீஸில் விளக்கம் இருக்கின்றது. அவர்கள் சொன்னார்கள், இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலேயாவது உது செய்து விட்டால் அல்லாஹ் எனக்காக விதித்த 2, 4, 6 சுன்னத்தான தொழுகைகளை நான் தொழாமல் இருந்ததே கிடையாது. தஹியத்துல் உது நாங்கள் படிச்சிருக்க தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளியின் காணிக்கை தான் படிச்சிருக்கிறோம். ஆனால் தஹியத்துல் உது ஒன்று இருக்குதா இல்லை? இந்த ஹதீஸுடைய ஆதாரத்தின்படி உதுவுக்கும் ஒரு காணிக்கை இருக்கின்றது. உது செய்து விட்டால் நான் ஏதாவது 2, 4 ரக்காத்துகள் தொழாமல் இருந்ததில்லை. இதுதான் நான் தெரிந்த அமல் என்று சொன்னார்கள். இதன் மூலமாக மிகப்பெரிய அந்தஸ்தை அடைகின்றார்கள். அதே போன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விடயத்திலே சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹு ஃபஅஹிப்ப. இறைவா, நான் இந்த ஹசன் என்னுடைய பேரப்பிள்ளை ஹசனை நான் நேசிக்கின்றேன், நீயும் அவனை நேசித்து விடுவாயாக. வ அஹிப்ப மன் யுஹிப்பு. யார் ஹசனை நேசிக்கின்றாயோ அவர்களை நீரும் நேசித்து விடுவாயாக. செய்தி புகாரியிலே வந்திருக்கின்றது. அதே போன்றே முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை பள்ளியிலே இருந்து வெளியேறக்கூடிய நேரத்திலே அவர்களை பிடித்து அவர்களை தழுவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யா முஆத் வல்லாஹி இன்னி லஉஹிப்புக். முஆதே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உன்னை நேசிக்கின்றேன். லா ததஅன்ன துபர குல்லி ஸலாத்தின் தகூல்.
ஒவ்வொரு ஃபர்தான தொழுகையுடைய இறுதியிலும் பின்வரக்கூடிய துஆவை நீ சொல்லுவதை மறந்து விடாதே. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இறைவா, உன்னை ஞாபகப்படுத்துவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் நல்ல முறையிலே உன்னை வணங்கி வழிபடுவதற்கும் எனக்கு நீ துணை புரிந்து விடுவாயாக, உதவி செய்து விடுவாயாக என்றே சொல்லக்கூடிய இந்த ஆழமான அர்த்தத்தை கொண்ட துஆவை கைவிட்டு விடாதே. அதே போன்றே இதெல்லாம் எதற்கான ஆதாரங்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய உள்ளங்களை எப்படி ஆதரித்திருக்கின்றார்கள், அவர்களுடைய உள்ளங்களுக்கு எப்படி சந்தோஷத்தை போட்டிருக்கின்றார்கள். ஒரு செய்தியிலே வருகின்றது, இந்த செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் ஹாதிஹி ஹதீஜத்து கத் அத்தத். இது மக்காவுடைய காலத்தில் இதோ உங்களுடைய மனைவி ஹதீஜா வந்திருக்கின்றான். மாஹா இனாஉன் ஃபீஹி இதாமுன் அவ் தஆமுன் அவ் ஷராப். அவள் ஒரு பாத்திரத்தை சுமந்து வந்திருக்கின்றால், அதிலே ஒரு கறியோ அல்லது ஏதோ பானத்தையோ ஏதோ குடிக்கக்கூடிய ஒரு பொருளையோ சுமந்து வந்திருக்கின்றார். ஃபைதா ஹிய கத் அத்தத், வந்து கொண்டிருக்கின்றார். அவள் உங்களிடத்திலே வந்து விட்டால் ஃபக்ரா அலைஹா ஸலாம மின் ரப்பிஹா வ மின்னி. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்தும் ஜிப்ரீல் ஆகிய என்னுடைய புறத்திலிருந்தும் சலாத்தை நீங்கள் அந்த ஹதீஜாவுக்கு தெரிவித்து விடுவீர்களாக. வபஷ்ஷர்ஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னதி மின் கஸப். அதே நேரத்திலே அந்த ஹதீஜாவுக்கு சுவர்க்கத்திலே ஒரு முத்து மாளிகை இருக்கின்றது என நற்செய்தியை சொல்லிவிடுங்கள். லா ஸஹப ஃபீஹா வலா நஸப். அதிலே சிரமங்களோ சத்தங்களோ இல்லாத முத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு மாளிகை இருக்கின்றது என்ற செய்தியை சொல்லிவிடுங்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி அவர்களே. இரண்டாவது உரையிலே அதே தலைப்பை தொடர்ந்து சொல்லுகின்றார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழகாக குர்ஆனை ஓதக்கூடியவர்கள். ஒரு நாள் தினம் அந்த உபையை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ அமரனி அன் அக்ரா அலைக்கல் குர்ஆன். அல்லாஹு தஆலா உங்களிடத்திலே வந்து குர்ஆனை எனக்கு ஓதி காண்பிக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார். குர்ஆன் இறங்கப்படுகின்றது நபி அவர்களுக்கு. ஆனால் நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை ஓதி காண்பித்தார்கள். சில சஹாபாக்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் ஓதுவதை நபி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓத சொன்னார்கள். அப்ப அந்த இப்னு மஸ்ஊத் ஆச்சரியப்பட்டு கேட்கின்றார்கள், அக்ரவு அலைக வ அலைக உன்சில் யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது இறக்கப்பட்ட குர்ஆனை நான் எப்படி உங்களுக்கு ஓதி காட்டுறது? நபி அவர்கள் சொல்வார்கள், இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅ மின் கைரி. மற்றவர்கள் ஓத கேட்பதை நான் விரும்புகின்றேன் என்று சொல்வார்கள். அதுக்கு பின்னால் ஓதினார்கள் என்ற சம்பவம் அது. ஆகவே இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிக்கும்படி சொன்னான். அப்பொழுது உபய் கேட்கின்றார்கள், அல்லாஹு சம்மானி லக். எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம் இருக்கும். அல்லாஹு சம்மானி லக், என்னுடைய பேரை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டானா? அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு சம்மா கலி. ஆம், உபய் இப்னு கஅப் என்று உங்களுடைய பேரை சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னார். அந்த உபய் இடத்திலே சென்று குர்ஆனை நீங்கள் ஓதி காண்பியுங்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்பொழுது அழுது விடுகின்றார்கள், தேம்பி அழுது விடுகின்றார்கள். அதே போன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் நடந்து கொண்ட முறையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த சந்தர்ப்பத்தில் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபியை சந்திக்க வந்தாலும், நபி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இருப்பிலே இருந்து அந்த விரிப்பிலே உட்கார்ந்திருப்பார்கள். எழுந்திருந்து தங்கள் அந்த ஃபாத்திமாவுடைய நெற்றியிலே முத்தம் கொடுத்து விட்டு அவர்களை அப்படியே அரவணைத்து வரவழைத்து தன்னுடைய கையினால் அழைத்து வந்து தான் இருந்த அந்த விருப்பிலே உட்கார வைப்பார்கள். பண்பாட்டின் சிகரம் எங்கே நாங்கள் இருக்கின்றோம் சொற்களே. பெண் பிள்ளைகளுடன் அந்த பலவீனமானவர்களுடன் நபி அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள், அதே போன்றுதான் அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் என்ன செய்வார்கள்? நபி அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றால் தன்னுடைய விருப்பிலே தன்னுடைய தந்தைக்கு முத்தம் கொடுத்து தன்னுடைய விருப்பிலே உட்கார வைத்து விடுவார்கள். இதே தனிநபர்களுடன் நபி அவர்கள் நடந்து கொண்ட சோர்களே. இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி உரையை ஹத்தீப் அவர்கள் முடித்தார்கள். நமக்கு தெரியும், மக்கா வெற்றி கொண்டதற்கு பின்னால் ஹுனைன் என்னும் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த ஹுனைன் யுத்தத்திலே அமோக வெற்றியை நபியும் சஹாபாக்களும் கொண்டே அதிலே கொள்ளை பொருட்களாக கனிமத் பொருட்களாக மிகப்பெரும் சொத்துக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்தார்கள். 40,000க்கு அதிகமான ஆடுகள், எத்தனையோ ஒட்டகங்கள், தங்கவள்ளி நாணயங்கள் என்று பெரும் ஒரு கனிமத் பொருள் கிடைத்தது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைக்கக்கூடிய நேரத்திலே அங்கே புதிதாக இஸ்லாத்திலே இணைந்த, மக்காவில் இருந்து இஸ்லாத்திலே புதிதாக இணைந்தவர்களுக்கு 100, 200, 300 ஒட்டகங்கள் என்று சொல்லி பெருத்த அளவிலே வாரி வாரி கொடுத்தார்கள். இந்த கனிமத் கொள்ளை பொருட்களை பங்கு வைக்கக்கூடிய நேரத்திலே மனிதன் என்ற அடிப்படையிலே அன்சாரிகளிலே சிலர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். பலவீனமான உள்ளம் தானே மனிதன். என்ன பேச ஆரம்பித்து விட்டார்கள்?
இதோ பாருங்கள், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குலத்தை கோத்திரத்தை கண்ட நேரத்தில் எங்களை மறந்து அவர்களை முற்படுத்தி அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். இந்த செய்தி நபி அவர்களை எட்டுகின்றது. நீண்ட சம்பவம் அவர்களே சீராவிலே படிக்கலாம். இந்த செய்தி எட்டுகின்றதே. சஅத் இப்னு உபாதா என்று சொல்லக்கூடிய ஹஸ்ரஜ் கோத்திரத்தினருடைய தலைவரை அழைத்து சொல்கின்றார்கள், அந்த அன்சாரிகளை நீங்கள் ஒரு கூடாரத்தை சொல்லி இந்த கூடாரத்துக்கு அழைத்து வாருங்கள், வேறு யாரும் வரக்கூடாது, அன்சாரிகள் மாத்திரம் வர வேண்டும். நபி அவர்களை அழைத்து கேட்கின்றார்கள், அவஜத்தும் ஃபீ அன்ஃபுஸிகும் யா மஅஷரல் அன்சார், உங்களுக்கு கவலை வந்திருக்கும், உங்களுக்கு கவலை வந்திருக்கும், நீங்கள் கவலைப்பட்டு விட்டீர்களா, ஆத்திரப்பட்டு விட்டீர்களா நான் பங்கு வைத்த இந்த முறையை பார்த்து? இது என்ன தெரியுமா? ஃபீ லுஆஅத்தின் மினத் துன்யா தஅல்லஃப்து பிஹா கௌமன் லியுஸ்லிமு, புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அல்லது இஸ்லாத்துக்கு வர இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த உலகத்துடைய அற்பமான பொருளை கொடுத்து அவர்களுடைய உள்ளங்களை சமாதானப்படுத்துவதற்காக நான் கொடுத்த இந்த அற்ப பொருட்கள், எவ்வளவு பெரிய சொத்தாக இருந்தாலும் மறுமையோட ஒப்பீடு செய்யக்கூடிய நேரத்தில் அற்ப பொருட்கள், இந்த அற்ப பொருட்களை வைத்து உங்களுக்கு இது கிடைக்கவில்லையே அல்லது உங்களுக்கு குறைவாகத்தானே கிடைத்திருக்கின்றது என்பதை வைத்து நீங்கள் ஆத்திரப்பட்டு விட்டீர்களா? ஆனால் வவக்கல்துக்கும் இலா இஸ்லாமிக்கும், ஆனால் உங்களை நான் உங்களுடைய ஈமானின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் சாட்டிவிட்டேன். உங்களுடைய ஈமான் பலமானது, உறுதியானது என்பதனால் உங்களுக்கு இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் சன்மானம் இருக்கின்றது, கொடை இருக்கின்றது, அதன் பக்கம் உங்களை சாட்டிவிட்டேன். ஆனால் இவர்களோ இந்த உலக பொருட்களை பார்த்து தான் இஸ்லாத்துக்கு வர இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த பொருட்களை நான் சற்றே அதிகமாக கொடுத்து விட்டேன். இதை வைத்து நீங்கள் ஆத்திரப்பட்டு விட்டீர்களா? அஃபலா தரவுன யா மஅஷரல் அன்சார், அன்சாரிகளே நீங்கள் விரும்பக்கூடாதா, உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஐயத்ஹபன் நாஸு பிஷ்ஷாத்தி வல் பஈர், அந்த மக்கள் தாங்கள் பெற்ற ஆடுகளையும் ஒட்டகங்களையும் எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு திரும்பி விடுவார்கள். ஆனால் வதர்ஜிஊன பிரசூலில்லாஹி ஃபீ ரஹாலிக்கும், நீங்களோ அல்லாஹ்வுடைய தூதருடன் மதீனாவுக்கு திரும்ப இருக்கின்றீர்கள். நீங்களோ அல்லாஹ்வுடைய தூதருடன் மதீனாவுக்கு திரும்ப இருக்கின்றீர்கள். அவர்கள் ஆட்டையும் ஒட்டகத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடன் திரும்ப இருக்கின்றீர்கள். ஃபவல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, முஹம்மதுடைய உயிர் யார் கைவசம் இருக்கின்றது அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லௌலல் ஹிஜ்ரத்து லகுன்தும் ரஅம் மினல் அன்சார், ஹிஜ்ரத் என்ற ஒன்றே முறையை அல்லாஹ் தஆலா விதித்திருக்கவில்லை என்று சொன்னால் நான் அன்சாரிகளிலே ஒரு மனிதனாக இருந்திருப்பேன், நானும் உங்களிலே ஒரு மனிதனாகத்தான் இருந்திருப்பேன். வலோ சலக்கன் நாசு ஷஅபன், மக்கள் எல்லாம் ஒரு கணவாயிலே ஒரு பயணம் செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு கணவாயிலே ஒரு பள்ளத்தாக்கிலே நடந்து சென்று வஸலக்கத்தில் அன்சாரு ஷஅபன், அன்சாரிகள் தனியான ஒரு பாதையிலே நடந்து சென்றால் லஸலக்து ஷஅபல் அன்சார், நான் அன்சாரிகள் செல்லக்கூடிய பாதையை தான் தேர்ந்தெடுத்திருப்பேன். அல்லாஹும்ம ரஹமில் அன்சார். இறுதியிலே சொல்லுகின்றார்கள், இறைவா அன்சாரிகளுக்கு நீ அருள் செய்வாயாக. வ அப்னால் அன்சார், இந்த அன்சாரிகளுடைய பிள்ளைகளுக்கும், வ அப்னாயில் அன்சார், அவர்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் நீ அருள் செய்வாயாக. நாளை மறுமை வரைக்கும் அன்சாரிகளுக்கே அல்லாஹுடைய ரஹ்மத்து வேண்டிய பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கின்றது. இதை கேட்டு அந்த கவலை தாங்க முடியாமல் அவசரப்பட்டு விட்டோமே, எங்களிலே சிலர்கள் அவசரமாக பேசிவிட்டார்களே என்று என்ன சொல்லுகின்றார்கள்? ரதீனா பிரசூலில்லாஹி கஸமன் வ ஹவ்வா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹுடைய தூதருடைய பங்கு வைப்பை நாங்கள் முழுமையாக பொருந்திக் கொண்டோம். அல்லாஹுடைய தூதரை எங்களை மன்னித்து விடுங்கள் என்று தாடிகள் நனையும் அளவுக்கு அழுது விடுகின்றார்கள். ஆகவே சோர்களே, இவைகள் எல்லாம் அழகான எடுத்துக்காட்டுகள். சீராவுல இருந்து குர்ஆனில் இருந்து பெறப்பட்ட அழகான ஆதாரங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அந்த நொந்து போன உடைந்த உள்ளங்களை எவ்வாறு சமாதானப்படுத்தி இருக்கின்றார்கள், அவர்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய உள்ளத்தில் எவ்வாறு சந்தோஷத்தை போட்டிருக்கின்றார்கள், கவலைப்பட்ட நேரத்தில் எவ்வாறு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு மூமினுடைய சிறந்த பண்பாக இருக்கின்றது. ஏற்கனவே சொன்னதை போன்றே இந்த உலகத்துடைய ஆசா பாசங்கள், இந்த சடவாதம், சுயநல போக்கு, இவைகளை தாண்டி சென்றே நாங்கள் பிறருடைய நலன் கருதி அவர்களுடைய சந்தோஷத்திலே துக்கத்திலே பங்கெடுக்கக்கூடிய நல்ல பண்பாடுகளுடைய மக்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதுதான் உரையுடைய நோக்கமாக இருக்கின்றது. வல்லவன் அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு கொடுத்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.